நம்ம கடலுக்கு போகணுமா, நம்ம குளிச்சோமா, நம்ம வந்துமா இருக்கணும். பட் நிறைய பேர் கடலுக்கு எதுக்கு போகிறாங்கன்னா, இது நான் முந்தினே நிறையா பார்த்துருக்கேன். கடலுக்கு எதுக்கு போகிறாங்கன்னா, என்ஜாய் பண்ண போவாங்க. இந்த மாதிரி பியர் கேன்ஸ் வாங்கிக்கிட்டு, தண்ணி லிக்கர்ஸ் வாங்கிக்கிட்டு, கடல்கிட்ட போயிட்டு நல்லா தண்ணி அடித்து என்ஜாய் பண்ணிட்டு, அங்கே அந்த லிக்கர் பாட்டில்ஸ்லாம் தூக்கி கடலில் வீசுறது, அப்புறம் கடலில் யூரின் அடிக்கிறது, அப்புறம் இந்த சைட், இந்த கடல் சைட்டு தேவையில்லாத காரியங்கள்லாம் பண்ணுறது. ஓகே, இதனால நம்மளுக்கு என்ன நடக்கும் மட்டும் நான் சொல்கிறேன். பெரிய விபரீதம். யார் எல்லாம் இந்த மாதிரி கடல் கிட்ட போயிட்டு தண்ணி அடிக்கிறது, இந்த கடல் அறையில் போயிட்டு யூரின் அடிக்கிறது, இந்த கடல் கிட்ட போயிட்டு தப்பான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். என்ன நடக்கும் மட்டும் சொல்கிறேன். இந்த 5 பஞ்சபூதம் வந்து நம்ம கையிலையும் இருக்குது, நம்ம கால் ரேகையிலையும் இருக்குது. ஓகே, இது ரெண்டுமே ஒன்று தான். 5 பஞ்சபூதம் வந்து நம்ம கை ரேகையிலையும் இருக்குது, நம்ம கால் ரேகையிலையும் இருக்குது. ஒன்ஸ் நம்ம இந்த கடல் தாய்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தண்ணி அடித்து அந்த இடத்த நம்ம அழுக்கு பண்ணும்போது, அந்த கடல் தாயோட ஜோன், அந்த கடல் தாயோட ஜோன் இடத்த வந்து நம்ம அழுக்கு பண்ணும்போது, மரியாதை இல்லாமல் தண்ணி அடிக்கிறது, யூரின் அடிக்கிறது, விட்டு அடிக்கிறது, ஜாமாலாம் அது போய் டேட்டிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அந்த 5 பஞ்சபூத பிரபஞ்ச சக்தி இருக்குல்ல, அது வந்து கடல் இழுத்துரும். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. சிம்பிள். யார் எல்லாம் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அதை செக் பண்ண முடியும். உங்களோட கால் விரல், அந்த 5 கால் விரல் இருக்குல்ல, இந்த பூமியை தொடுற 5 கால் விரல், இந்த மாதிரி நீங்கள் தப்பு வந்து கடல் சைடில் போய் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த யூரின் அடித்து டேட்டிங் பண்ணுறது, தண்ணி அடிச்சுட்டு அந்த கடல் சைடு ரொம்ப ரொம்ப அசிங்கமான திங்ஸ்லாம் பண்ணுறதுலாம் என்ன நடக்கும்னா, நீங்கள் கடலில் போய் குளிக்கும் போது, இது வந்து குளிக்கும் போது தான் நடக்கும். ஓகே, இதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் அடிச்சுட்டு டேட்டிங்லாம் பண்ணிவிட்டு ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடலில் போய் குளிச்சுட்டு வருவீங்க தெரியுமா. நீங்கள் குளிக்கும் போதே வந்து உங்களோட அந்த 5 பிரபஞ்ச சக்தி இழுத்துரும். ஓகே, இப்படி இருக்குன்னா, கடல் தாய்கிட்ட நாகம் இருக்குது. ஓகே, இந்த நாகத்தை பற்றி நான் ரொம்ப பேச விரும்பலை. இந்த நாகதேவனோட சக்தி என்னன்னா, யாரெல்லாம் அநியாயம் பண்ணுறாங்களோ, அக்கிரமம் பண்ணுறாங்களோ, கடலுக்குள்ளே வந்து நம்மளோட அந்த பிரபஞ்ச சக்தியை உறிஞ்சிருவார். அவர் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம பண்ணுற கர்ம காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ கடலுக்கு தப்பு பண்ணிட்டோம், கடலில் இறங்கும் போதே அவர் நம்மளோட சக்திகளை உறிஞ்சி எடுத்துருவார். ஓகே, இப்போ நம்மளோட சக்திகளை உறிஞ்சி எடுத்துட்டா என்ன ஆகும்? 5 பஞ்சபூதத்துலேருந்து உங்களுக்கு வெல்த் அட்ராக்ஷன், அப்புறம் அந்த லக்கு, அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். ஓகேயா, ஃபேமிலி பாண்டிங்கு, அப்புறம் அந்த பிளாக் மேஜிக், நம்மளுக்கு எல்லாமே பட ஆரம்பிக்கும். அதிர்ஷ்டம் அறவே இருக்காது, லக்கு அறவே இருக்காது. ரொம்ப தீய சக்திகளோட ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வரும். இதெல்லாம் எதனால் வருதுன்னா, உங்ககிட்ட இருந்து அந்த பிரபஞ்ச சக்தியை இழுத்துட்டாங்க. யாரு? அந்த கடல் நாகம். ஓகே, இந்த கடல் நாகத்தை பற்றி ரொம்ப பேசக்கூடாது. ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட அந்த கால் விரல்கள் வந்து பூமியை தொடாது. அது நீங்களே சொந்தமாக செக் பண்ண முடியும். உங்கள் கால் விரல்களை பாருங்கள், எல்லா பூமியை டச் பண்ணுதா? இல்லை சில விரல்கள் வந்து அப்படி மேலே இருக்கும், அது தொடாது. அது எதனாலனா, இந்த கடல் நாகம் வந்து உங்களோட சக்திகளை இழுத்துரும். இதுதான் உண்மை. ஓகே, நான் இழந்த சக்திகளை நான் திருப்பி மீண்டும் எனக்கு அது கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதை மட்டும் தான் சொல்கிறேன். இந்த கடல்கிட்ட போயிட்டு நீங்கள் தப்பு பண்ணீங்களோ, இந்த கடல்கிட்ட போயிட்டு நீங்கள் ரொம்ப அநியாயம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களோ, அதே கடல் இடத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டு கடலுக்குள்ளே போயிட்டு 3 வாட்டி முழுகிட்டு நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்களோ மன்னிச்சிருங்க அப்படின்னு, நான் பண்ண தப்புகளை மன்னிச்சிருங்க கடல் தாயே, எனக்கு என்னோட சக்திகளை மீண்டும் கொடுங்கன்னு நீங்கள் கெஞ்சி கேட்டால் மட்டும்தான் அது கிடைக்கும். சும்மா போய் கேட்டோன்னு கொடுத்துடாது. நீங்கள் அந்த தப்பு பண்ணும்போது யோசிச்சுருக்கணும். பட் அந்த தப்பு பண்ணி நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்ப இழந்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நிறையா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு அந்த மீண்டும் உங்களுக்கு அந்த சக்திகள் இழந்தது கிடைக்கணும்னா நான் சொன்ன மாதிரி தான் செய்யணும். ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் செய்யணும். இப்போ இந்த கடலில் போயிட்டு இப்போ நீங்கள் அந்த ப்ரேயர்ஸ் பண்ணி முழுக போகிறீங்களா, முழுகிட்டு 3 வாட்டி வேண்டிட்டு, எனக்கு நான் இழந்த சக்திகள் எல்லாம் எனக்கு திருப்பி கிடைக்கணும்னு சொல்லிட்டு பின்னால் திரும்பி பார்க்காம நேராக கிளம்பி போயிருங்க. காடி எடுத்துட்டு இங்கேருந்து வந்தீங்களா அங்கேயே போயிருங்க. ஓகே, அது ஒன்று. 2வது, எத்தனை மணிக்குள்ளே செய்யலாம்? இது எல்லா டைமும் செய்ய முடியாது. காலையில் நீங்கள் போய் செய்ய போகிறீங்கன்னா 12 மணிக்குள்ளே போய் செஞ்சுருங்க. ஓகே, 12 மணிக்குள்ளே போய் செஞ்சுருங்க. மத்தியானம் போகிறீங்கன்னா ஒரு 7 மணிக்குள்ளே செஞ்சுருங்க. ஓகேயா, அப்போ மத்தியானம் போனீங்கன்னா பிஃபோர் 7 o'clock சன்செட் முன்னாடி செஞ்சிடணும். காலையிலனா பிஃபோர் 12 மணிக்குள்ளே செஞ்சுருங்க. அந்த டைம்லாம் பார்த்துங்க. நார்மலாக இப்போ தமிழ் கேலண்டர் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்கும். ராகு காலம், யமகண்டம், ஸோ குளிகை நேரம்னு இருக்கும். அந்த மாதிரி டைம்லாம் அந்த கேலண்டரில் பார்த்துட்டு இதை போய் கரெக்டாக செய்யுங்க. சரியா? ஸோ இழந்ததெல்லாம் திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நீங்கள் செய்யும் போது வந்து மேக் ஷுவர் மனசார செய்யணும். அப்போ தான் நீங்கள் அதை உணர முடியும்.
கண்டிப்பா நிறைய பேர் இழந்தவங்க எல்லாம் திருப்பி எடுத்திருக்காங்க அந்த பிரபஞ்ச சக்தியை. ஸோ பிரபஞ்ச சக்தி உங்ககிட்ட திருப்பி வந்துட்டா வெரி சிம்பிள், உங்க கால் பாதம் 5 பாதமும் பூமியை தொட ஆரம்பிச்சிடும். இது எத்தனை பேருக்கு தான் தெரியும் தெரியல, பட் ஷேர் பண்ண வேண்டியது என்னோட கடமை. எல்லோருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம், நமச்சிவாய், என்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.